Hi friends, this is Ambika. Welcome back to Science Square. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட டே 3 டயட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டே 3 டயட் நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்னென்னா, சில பேர் நான் எவ்வளோ டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, எனக்கு வந்துட்டு வெயிட் குறையவே மாட்டேங்குது, நானும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் குறையல அப்படின்னும் போது, ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைமுக்கு சாப்பிட்ணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம், ஆனால் வெயிட் குறைய மாட்டேங்குதுன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க டைம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லஞ்ச் 3 மணி ஆகும். ஸோ லேட்டாக சாப்பிட்றது ஒரு பெரிய காரணம், நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாமையும் போகும், அதே சமயத்தில் வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏர் வந்துட்டு ஈஸியாக ஃபில் ஆகிடும் நம்மளோட பாடியில் சாப்பிட்றது டிலே ஆச்சுன்னா. ஸோ அதனால் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. சில பேர் நான் ஒரே ஒரு பிரெட்டு தான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல, நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன், அதனால் வெயிட் குறையலங்கிறாங்க. ஸோ நம்ம உடம்புக்கு ஏற்ற கெலோரிஸ் எவ்வளவோ நம்ம அந்த அளவுக்காச்சும் எடுத்துக்கணும். அதுக்கு கம்மியாக எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டம், நமக்கு எனர்ஜி கிடைக்காது, ஸ்டாமினா கிடைக்காது. ஸோ இதனால நம்மளோட உடம்புல ஈஸியாக ஃபேட் செய்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம எப்போவுமே சாப்பிட்ற சாப்பாடு நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு. ஸோ டெய்லி நம்ம எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்றத நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் போட்டாலே நம்ம எவ்வளோ வந்துட்டு வெயிட் ரீச் ஆகணும்னு நினைக்கிறோம், நம்மளோட ஏஜ் பொறுத்து அது வந்துட்டு கரெக்டாக சொல்லுவோம் நம்ம இந்த கெலோரிஸ் எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு அதில் போட்டு நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ கேலோரிஸ் எடுத்துக்கிறோம், நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமா கம்மியாக எடுத்துக்கிறோமான்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்க்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபிட்னஸ் பால்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் கரெக்டாக நம்மளோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி, ஹைட் அண்ட் வெயிட்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கேலோரிஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங், நிறைய சாப்பிட்றோன்றது நமக்கே தெரியாமல் சாப்பிட்றது. சில பேர் பார்த்தீங்கன்னா அதில் கெலோரிஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமையே நான் 2 தான் சாப்பிட்டேன், ஆனால் ஏன் வெயிட் ஏறுது, வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நினைப்பாங்க ஹோல் வீட் பிரெட் தான் நான் சாப்பிட்டேன், ஆனாலும் எனக்கு வெயிட் போடுது, அதில் ஒன்றுமே இல்லை நினைப்பாங்க. பட் அதுலேயும் கெலோரிஸ் இருக்குங்க. ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் எவ்வளோ கெலோரிஸ்னு செக் பண்ணி சாப்பிட்டோன்னா ப்ராப்ளமே இல்லை. ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம அதிகமான கெலோரிஸ் எடுத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாக்கிங் மட்டும் போனாலே வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாக்கிங் மட்டும் போயிட்டு பண்ணலாம், பட் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வேர்வை வரும். அதே வந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சோ 2 வீக் கழிச்சோ நம்ம பண்ணுறோம், அதே திரும்ப பண்ணுறோம்னா நம்ம பாடி வந்துட்டு அது ஏற்கனவே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிச்சு. ஸோ நமக்கு வேர்க்கிறது அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ கலோரிஸ் பர்ன் ஆகணும்னா மெயின் நமக்கு நல்லா ஸ்வெட் ஆகணும். ஸோ அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கணும். எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதே 10 கவுண்ட்ஸில் இருந்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸோ பாடி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைப்படும் பாடியில் இருக்கிற ஃபேட் கரைக்கிறதுக்கு. ஸோ நம்ம அதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எக்ஸசைசஸ் ஆகட்டும், வாக்கிங் ஆகட்டும், டைமிங்ஸ் மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நான் வந்துட்டு நேற்றுக்கு இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுவும் வந்துட்டு மெயின் ரீசன். நம்ம என்ன டயட் என்ன எக்ஸசைஸ் இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, பிசிஓடிஸ், தைராய்டு இந்த மாதிரிலாம் நமக்கு இருந்துச்சுன்னா, அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால என்ன நமக்கு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணவே முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணாலும் சரி வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் வெயிட் லாஸ் டயட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஈஸியாக எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ நேற்று நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு மெத்தடுங்க. 3 to 6 மந்த்ஸில் நமக்கு அது க்யூர் ஆகிடும். செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆகாததுக்கு மெயின் ரீசன், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பிளாட்டியூ சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு சாப்பிட்டுட்ருப்போம், ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டுட்ருப்போம், கெலோரிஸ் கவுண்ட் பண்ணி ரொம்ப கரெக்டாக இருப்போம், நல்லா ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருப்போம், நல்லா வாக்கிங் போவோம், வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜில் அப்படியே நின்றுடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 66 kgல அப்படியே நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் என்னென்னமோ சாப்பிட்டு பார்ப்போம், பட் ஆனால் குறையவே குறையாது. நம்மளும் என்னென்ன டயட்டோ பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், எது பண்ணாலும் அது அடமெண்ட்டாக அதுலேயே நிற்கும், நம்ம என்ன பண்ணாலும் குறையாது. ஸோ அதுதான் வெயிட் பிளாட்டியூ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஸ்டப்பாக நிற்கும் போது அது வந்துட்டு என்னென்னா, நம்மளோட பாடிக்கு நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் டயட் பண்ணி அதுக்கு அது பழகிட்டு இருக்கோம். ஸோ அதனோட ரிசல்ட் வந்துட்டு நமக்கு அது கொடுக்காது. ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, அப்படியே ஒரு 2-3 நாளைக்கு வேறு லைஃப் ஸ்டைலுக்கு மாறிடும். அதாவது கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றது, நம்ம இத்தனை நாள் டயட்காக சாப்பிட்டது இல்லாமல்
வேறு மாதிரி நூடுல்ஸோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரு 2-3 டேஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கலோரிஸ்லாம் பார்க்காம ஒரு 2-3 நாள் சாப்பிட்டுட்டு அகைன் திரும்ப நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் டயட் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்டப்பனாக அந்த வெயிட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. பட் ஆனால் நம்ம இந்த 2-3 நாள் சேஞ்ச் ஆகிறதுனால ரொம்ப அதிகமாக ஒன்றும் வந்துட்டு வெயிட் ஏறிடாது, 1 கிலோ வரைக்கும் ஏறலாம் சொல்லப்போனால். பட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 66லேயே நின்றுட்டு இருந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ண நமக்கு எப்பயும் போல் கரெக்டாக ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் உங்களுக்கு வெயிட் குறையவே இல்லைனா ஸோ நீங்கள் டக்குன்னு சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபுட்டு லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2-3 டேஸ் கேப் விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டயட். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, யார் வேணாலும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். பட் எதனால நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், எதனால நமக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்றதை தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் டே 3 டயட்டில் என்னென்னலாம் சாப்பிட்டேன்ற விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, டே 3 அன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் லெமன் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி ஹனி கொஞ்சம் சேர்த்து குடிச்சிட்டேங்க. ஸோ மார்னிங் அதை தான் குடிச்சேன், டீ எதுவும் குடிக்கல நான். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்ருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆப்பிள் ப்ளஸ் சப்பாத்தி நூடுல்ஸ் சாப்பிட்ருந்தேன். அதாவது ஒரே ஒரு சப்பாத்தி பிச்சு போட்டு அதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் போட்டு நான் வதக்கி சாப்பிட்டுட்டேன், சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி பண்ணி. ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். தென் அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா நான் ஓட்ஸ் வந்துட்டு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி குடிச்சிருந்தேங்க. ஸோ ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓட்ஸ் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துட்டேன் நான். இப்போது இதோட பார்த்திங்கன்னா நான் சப்ஜா விதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்துருக்கேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. சப்ஜா சீட்ஸும் சியா சீட்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் போட்டிருக்கேன். அதோட அது தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அது நல்லா 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஓட்ஸ் பவுடரோடையே அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு நான் பேரிச்சம்பழம் ஒரு 3 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் பேரிச்சம்பழம் ரொம்ப நல்லது, இரும்பு சத்து நிறைய இருக்குது. ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நீங்கள் சப்ஜா விதை இதோடு சேர்த்தும் அரைக்கலாம், இல்லை தனியாக நீங்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியாக சப்ஜா விதை போட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிக்கிறேன். நான் அரைச்சி இதில் நான் சர்வ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், என்னோடய ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி. மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டேன், நான் பிஸ்தா பருப்பு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்துட்டு என்னோடய மிட் மார்னிங் ஸ்நாக்காக சாப்பிட்டேன். நான் காலையில் ஒரு 11:30 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு நான் சாப்பிட்டது என்னென்னா சாம்பார் சாதங்க. இது வந்துட்டு மில்லட் ரைஸு. ஸோ இது நான் 1/2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன். மில்லட்ஸ் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நிறைய காய்கறி சாப்பிடுங்க. நான் மில்லட் எடுத்துருக்கேன். ஸோ 1/2 கப் ரைஸ் இதில், ஏன்னா ஃபைபர் தான் நிறையா இருக்குது, கார்ப் கம்மியாக தான் இருக்குது. இதில் சாம்பார் ரைஸ் தான் எப்பயும் செய்கிற சாம்பார் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். பொட்டேட்டோ வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், ஏன்னா இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை தான் வீட்டில் பண்ணேன். ஸோ நீங்கள் வீட்டில் எது செய்கிறீங்களோ அதையே சாப்பிட்டுக்கோங்க, பட் கலோரிஸ் பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியானதாக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோடய லன்ச்சு. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் எனக்கு எதுவும் பெருசாக சாப்பிட்லங்க, ஏன்னா ரைஸ் சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப வந்துட்டு பசிக்கல. அதனால் நான் ஜஸ்ட் டீ மட்டும் குடித்தேன், பட் மில்க் டீ தான் இது. ஸ்வீட்னர் மட்டும் பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒயிட் சுகருக்கு பதில். இதுதான் என்னோடய ஸ்நாக் இன்றைக்கி. அதோட வந்துட்டு கொஞ்சம் பிஸ்தா சாப்பிட்டேன் நான். இதுதான் என்னோடய ஸ்நாக்ஸு. அப்புறம் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சாம்பார் தோசை. இந்த தோசை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மில்லட் தோசை சாப்பிட்டேன் இன்றைக்கி. மில்லட் தோசை எப்படி செய்யுது நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மில்லட்டில் செஞ்ச தோசை தான் இது, திணை தோசை. அது வந்துட்டு 2 தோசை சாப்பிட்டேன் நான். அதோட வந்துட்டு கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன். ஸோ இதுதான் என்னோட டின்னர். நைட்டு தூங்கும் போது நான் இன்றைக்கி பனானாலாம் எதுவும் சாப்பிட்லங்க, ஏன்னா 2 தோசை சாப்பிட்டது எனக்கு ரொம்ப வயிறு ஃபில்லாக இருந்தது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட டே 3 டயட் சார்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் வேறு ஏதாச்சும் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். நான் திரும்ப நாளைக்கு டே 4 டயட்டோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.